சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு சசிகுமாருடைய நடிப்புல ராஜ்முருகன் இயக்கத்துல ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த திரைப்படம் தான் மயிலாட். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாயகன் சசிகுமார், நாயகி சைத்ரியா ஆச்சர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சசிகுமாருடைய மனைவியினுடைய மருத்துவ செலவுக்காக இவர் கடன் வாங்குறாரு. ஒரு கட்டத்துல கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. இதனால கடன் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கடனுக்கு பதிலா கிட்னிய கேட்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் ஒருவருக்கு சசிகுமாருடைய கிட்னி தேவைப்படுது. இதனால அவரை கடத்துறாங்க. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இயக்குனருக்கு பாராட்ட சொல்லி ஆகணும். அதாவது சாமானிய மக்கள், அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க கிட்ட இருந்து எப்படி அவங்களுடைய கிட்னியை திருடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா படமாக்கியிருக்காரு இயக்குனர் ராஜ்முருகன். அதே போல இந்த படத்தினுடைய நடிகர்கள், நாயகன் சசிகுமார் மற்ற படங்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. குறிப்பா தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பாவித்தனமான முகம், கிரிக்கெட் பேட்டால அடி வாங்குற காட்சிகள் எல்லாம் நம்மள அழ வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அழகான நடிப்பை கொடுத்திருக்காரு. அதே போல சைத்ரியா ஆச்சர் கன்னடத்துல இருந்து தமிழ்ல அறிமுகமாயிருக்காங்க. முதல் படத்திலேயே ரொம்ப அழகான, ரொம்ப அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த சாமியார காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிக்க வச்சு ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்காங்க. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள், ராஜ்மனுடைய வசனங்கள் எல்லாமே தெரிக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகார வர்க்கத்தினுடைய அந்த அவங்களுக்கு எதிரான அந்த வசனங்களா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிரான அந்த வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே தெரிக்கக்கூடிய வகையில அமைச்சிருக்காரு. குறிப்பா இந்த படத்தினுடைய மையக்கரு ஆர்கானிக் டிராபிக், அதாவது உடல் உறுப்புகளை திருடுறாங்க, அதுவா இருக்கட்டும். அதே போல பாத்தீங்கன்னா, சோ சாமானிய மக்களுடைய உரிமையை எப்படி திருடுறாங்க, எப்படி அழிக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தினுடைய அந்த அரசியலும் ரொம்ப அழுத்தமா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இயக்குனர். அதுக்கு பாராட்ட சொல்லி ஆகணும். அதே போல இந்த படத்தினுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இரண்டாம் பாதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா ஏதோ பழைய படத்தை பாக்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்திருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய நீளம், மருத்துவமனை காட்சிகள், நீதிமன்ற காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே போல மாஸ் மசாலா படங்கள் பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஸ்லோ போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ராஜ்முருகன், அதாவது ஜோக்கர் அப்படிங்கிற படத்துக்கு பிறகு கடைசியா பாத்தீங்கன்னா ஜப்பான் படத்துல சறுக்கி இருந்தாரு. மீண்டுமா இந்த படத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமூக உணர்வு படங்களை பார்க்க விரும்புறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வசந்தல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.